இவ்வளவும் தெரிந்துதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஏற்கனவே சிட்டிங் எம்பி, அவருக்கு மீண்டும் அசன் தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கப்படுது. இவ்வளவு விஷயமும் தெரிந்திருந்துதான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னும் போது அது பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தேசிய தலைவருக்கும் தெரியாம நடந்ததா அப்படின்னு கேட்கிறேன். இது ஒரு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், அவர் ஏற்கனவே கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், ஏற்கனவே கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மதச்சார்பற்ற ஜனதா கட்சியின் சார்பில் நின்று வெற்றி பெற்று இருக்கிறார். இரண்டாவது முறை மீண்டும் அவருக்கே அந்த கட்சி வாய்ப்பு தந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவர் குற்றம் செய்தார் என்பது இப்போ நம்ம அருணன் பேராசிரியர் சொன்னார்ல, டிசம்பர் மாசமே தெரியும் பத்திரிகையாளரும் சொன்னார்ல, ஆட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மாநில அரசாங்கம், அவர் மேல் நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா, ஏன் எடுக்கல? இல்ல அது அவர் கேக்குறாரு. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சார், நீங்க மத்திய அரசுக்கு தெரியாதா? அவரு வேற ஒரு வெளிநாட்டுக்கு தப்பி போறாரு, வெளிநாட்டுக்கு அது அரசுக்கு இந்திய அரசுக்கு தெரியாம அவர் எம்பி வெளிநாட்டுக்கு போறாரு. கர்நாடக அரசாங்கம் சார் ஒரு நாடாளுமன்ற காவல்துறை கையாளாகத்தான். சரி ஓகே, அந்த குற்றச்சாட்டு இருக்கட்டும், அவங்க பதில் சொல்லட்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசுக்கு தெரியாமலா வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார்னு கேக்குற அந்த கேள்வி நியாயமானது இல்லையா? அவர் தப்பி போனாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சாருன்னு நீங்க சொல்றீங்க. அருணன் சொன்னாரு எங்க கட்சியில நடந்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி அந்த கட்சியில நடவடிக்கை அவர் மேல எடுத்திருக்காங்க கட்சி ரீதியா. அது எல்லா பிரச்சனையும் வெளிவந்து ரொம்ப பூதாகாரமா வெடிச்சு தேசிய அளவில் அது பேசுபொருளான வெளிவராம எப்படி ஒருத்தர் நடவடிக்கை வெளியில எப்பயோ வெளியில வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மாநில அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிறீங்க? அப்ப மாநில அரசு எப்ப நடவடிக்கை எடுக்கும்? பூதாகாரமா விஷயம் வெளிவந்து பிரச்சனையான பிறகுதான் நடவடிக்கை. பிரச்சனை வெளியே வந்த பிறகு மாநில அரசாங்கத்துடைய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவர் எப்படி தப்பி போக முடியுது? இல்ல அப்படிதான் கேக்குறேன். நீங்க சொல்றீங்க விஷயம் வெளியில வந்த பிறகுதானே மாநில அரசாங்கத்துக்கு. பெங்களூரில் இருந்த பிரஜ்வால் ரேவண்ணா டெல்லி போனாரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். டெல்லியில இருந்து ஜெர்மன் போன பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு கர்நாடக மாநில அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்றீங்க? கர்நாடகா பெங்களூர்ல இருந்து அவர் டெல்லிக்கு போறாரு, ஆனா அவர் இந்த குற்றம் செஞ்சிருக்காருன்னு தெரியும். சிபிஐ வந்து அங்கே இருக்கிற ஸ்டேட் போலீஸு அவங்களுக்கு வந்து எல்லா இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சு தகவல்கள் மாநில அரசுக்கு டெய்லி முதலமைச்சருக்கு எப்படி வந்து அன்றன்று நடக்கின்ற நிகழ்ச்சிகள் தெரியப்படுத்தப்படுகிறது, அது மாதிரி நம்முடைய அந்த கர்நாடக முதலமைச்சருக்கு இவருடைய நடவடிக்கைகள் தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் தப்பி ஓட போறாருன்றதை வந்து ஸ்மெல் பண்ணியிருக்க மாட்டாங்களா மாநில அரசாங்கம்? புரியுதுங்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகள் பிஎம்ஓக்கோ அல்லது நீங்க சொல்ற மத்த அதிகாரிகளுக்கோ துறை சார்ந்த அதிகாரிகளுக்கோ தெரியாது. மத்ததுக்கெல்லாம் மாநில சுயாட்சி, மாநில உரிமை இதெல்லாம் பேசுவீங்க. எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசலாம் சார். அந்த மாநிலத்துக்கு உள்ள நடந்த அந்த சம்பவத்துக்கு அந்த மாநிலத்துக்குள்ள இத்தனை பெண்கள் மீது பலாத்காரம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க, விசாரணை நடக்குது. அப்ப டெல்லியில இருந்து ஜெர்மன் தப்பி போனதுக்கு யார் பொறுப்பேற்கணும், யார் நடவடிக்கை எடுக்கணும்? அதுக்கு தான் வந்து பிரதமரும் சரி நம்ம உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தவறு செய்தவரை தண்டிப்பதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. மாநில அரசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்ல. இதுல தெளிவா இருக்கும். நாங்க எந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்தாலும் அதுல வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. திருமிகாசினா, இங்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும்ங்கிறது ஒண்ணு. எங்க தரப்புல இருந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னதே நாங்க தான் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 3000 வீடியோ. நாங்க ஆட்சிக்கு வந்தே 3000 நாள் ஆகல. பாஜக ஆட்சியிலிருந்து ஒரு நாள் ஒரு பெண் 2 பெண் 3 பெண்ணுனா கூட நாங்க ஆட்சிக்கு வந்து 3000 வீடியோ எல்லாம் வந்திருக்க முடியாது. இவர் முதல்ல இருந்தே இவரும் இவரோட தந்தையும் ரேவண்ணாவை பத்தியும் அந்த கம்ப்ளைண்ட் குறிப்பிடுறாங்க. அதாவது வந்து ரேவண்ணா அண்ட் பிரஜ்வல் ரேவண்ணாவோட டொமஸ்டிக் ஹெல்ப்பர் போய் இந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆக்குறாங்க. அதில் அப்பாவும் மகனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எங்களை பல வருடங்களா அப்படின்ட்டு அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்படுது. நாங்கள் ஆல்ரெடி வந்து அதுக்கான லீகலான என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் மாநில அரசு. ஆனால் இது பாஜகவோட பீரியட்ல இருந்தே நடந்துட்டு இருக்கு. பாஜக எப்போ ரூலிங்ல இருந்ததோ அப்போல இருந்தே நடந்துட்டு இருக்கு. உமன்ஸ் கமிஷனுக்கு நாங்கள் இன்சிஸ்ட் பண்றோம். அண்ட் செக்ஷன் 354A, 354B, 354C, 354D அண்ட் அண்டர் செக்ஷன் 509 வந்து நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். பிகாஸ் இஸ் a sitting MP and a candidate. Election code of conduct வந்து இருக்கு, இன்ஃபோர்ஸ் இருக்கு. பிகாஸ் இஸ் a sitting candidate and இப்போதைக்கு அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு.
அதாவது வந்து ஒரு மாண்பே இல்லாம என்னதான் எதிர்க்கட்சியா இருந்தாலும் என்னதான் கூட்டணி ஆட்சி கட்சியா இருந்தாலும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பொண்ணா 2 பொண்ணா, ஒரு பொண்ணை பண்றதே நீங்க வந்து தவறு, 2 பொண்ணா, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்றது அதன் அடிப்படையில தானே அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை உணர்ந்துதானே யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க. நடவடிக்கை எடுங்க அப்படின்னுட்டு சொல்றது வேற. ஏன் இவங்க கூட நடவடிக்கை எடுக்கலாம்ல? விமான நிலையங்கள் மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கு. ஒருத்தர் ஜெர்மனிக்கு ஃப்ளை பண்றார் அப்படின்னா இமிகிரேஷன்ல மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்துல இருந்து எப்படி ஒரு சிலர் காசை எடுத்துட்டு நம்மளோட ஊர்ல நல்ல கடனை வாங்கிட்டு மல்லையா போன்றவர்கள் வந்து வெளிநாட்டுகளுக்கு ஓடி போகிறதுக்கு வந்து மோடி அவர்களோட ஆட்சி வந்து துணை போகுதோ அத மாதிரி போனாருங்க. இந்த மாதிரி துணை போடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை எப்படி குற்றம் சாட்டினாங்க, அத மாதிரி தானே நாங்களும் சொல்லுவோம். அப்ப போகும்போது நாங்க, இப்ப போகும்போது நாங்க கிடையாது அவங்களா? அவங்களுக்கு அது புரியணும்ல. அப்ப இப்ப போனா அவங்க அப்படிங்கறது அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் பெண்கள் அப்படின்ட்டு வரும்போது மோடி அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது சாக்ஷி மல்லிக் ஆகட்டும், அது வந்து பில்கிஸ் பானு ஆகட்டும், இப்படி யாராவது குற்றச்சாட்டு எங்க திரும்ப எழுப்புறாங்க. முனவர் பாஷாவும் சொல்றது மாநில அரசுக்கும் முன்கூட்டியே தெரியுது அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியா பாஜக கேள்வி எடுத்துக்கோங்க, கேள்வி எடுத்துக்கோங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம், திருமணவர் பாஷா இருங்க, நீங்க சொன்னதை கேக்குறேன். இல்ல திருமதி ஹசீனா, கேள்விதான் உள்வாங்கிக்கோ. துணை கேள்விதான் உள்வாங்கிட்டு சொல்லுங்க. அவர் அப்படி சொல்றாரு, கர்நாடக மாநில அரசு நடவடிக்கை எடுக்கல, தொடர்ச்சியா புகார்கள் வந்திருந்ததுன்னு சொல்றாரு. இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுறது என்னன்னா, தொடர்ச்சியாக பாஜக பிரதமர் மோடி போன்றவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டுகிற போது இங்க இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக முரண்பாட்டை சுட்டிக்காட்டணும், வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ இந்த விவகாரம் பூதாகாரமாக்கப்படுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. 3000 வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. ஒரு டொமஸ்டிக் ஹெல்பர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம். இதுக்கு முன்னாடி யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? எப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில இவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் பத்தி சொல்லுங்க. யூகத்தின் அடிப்படையில சொல்லக்கூடாது, யூகத்தின் அடிப்படையில சொல்லக்கூடாது. ஆதாரபூர்வமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ரேவண்ணா அவர்கள் மேலும் பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் மேலும் எப்ப போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நாங்க எப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல நீங்க சொல்லுங்க. அவங்க ஒரு எதிர்க்கட்சி, அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபைல் பண்ணாம இருப்பாங்களா? நீங்களே வந்து கொஞ்சம் யோசி சொல்லுங்க. பெண்கள் வந்து சார் இவர் கூட்டணிக்கு நெருக்கடியை பேசுங்க, நீங்க உங்க நேரம் தான். கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக காங்கிரஸ் இப்படி செய்றாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. கூட்டணிக்கு அப்பாற்பட்ட விஷயங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். மாண்புமிகு பாரத பிரதமர் பெண்களோட தாலியை கொச்சையாக பேசுகிறார். சாக்ஷி மல்லிக்கு நியாயம் இல்லை. 5 மாதத்திற்கு முன்னால் இருந்த ஒரு விவகாரத்துக்கு காங்கிரஸ் நீங்க இல்ல திருமதி ஹசீனா இப்ப மாநில பெண்கள் வந்து கொச்சைப்படுத்த சரி மாநில அரசு எஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, எல்லாம் சரி. ஆனா ஒரு 5 மாதத்திற்கு முன்னாலேயே எழுந்த புகாருக்கு காங்கிரஸ் மாநில அரசு இப்போதுதான் நடவடிக்கை எடுக்குதுன்னா அது இப்போ நேரம் பார்த்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காம்பேரர் சார், நீங்க சொல்லுங்க. இல்ல புகார் எழுது மாநில அரசு மாநில அரசுக்கு 5 மாதத்துக்கு முன்னாடி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? சரி, அங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க வந்து பிரதமருக்கு தெரியாதா, விமான நிலையங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை எழுகிறது, அப்ப அது மாநில அரசுக்கு தெரியாதான்னு கேள்வி எழுப்புற உரிமை அவங்களுக்கு இல்லையா? மாநில அரசுக்கு தெரிஞ்சுதானே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது இப்போ பிரச்சனை வெளிவந்த பிறகு கம்ப்ளைண்ட் இப்பதானே வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் 5 மாசத்துக்கு வந்திருக்க கம்ப்ளைண்ட் வந்து ரூமர்ங்க. நீங்க சொல்ற பெண்கள் பாதிக்கப்படுகிற 3000 வீடியோக்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைக்கு புகார் வர வரையும் ஒரு மாநில அரசு காத்திருக்கணுமா? காத்துதான் இருக்கணும். எப்படி அது புகார் வரணும்ல? இப்ப நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதினா உங்க மேல 1000 சொல்லலாம், அதுக்காக எடுத்துக்க முடியுமா? உங்க மேல 1000 கம்ப்ளைண்ட் வரலாம், 1000 கம்ப்ளைண்ட் வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? அது எந்தெந்த விஷயத்துக்கு ஒன்னு இருக்குல்ல, அது எந்தெந்த விஷயத்துக்கு ஒன்னு இருக்குல்ல, இல்ல திருமதி ஹசீனா அது எந்தெந்த விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல.
பேசுறாருன்னா இல்ல, பேச முடியாது அவரு. முனவர் பாஷா எப்ப முடிச்சிட்டோம். பேசிட்டே இல்ல இல்ல இருக்காரு. நான் எந்தெந்த பேசுறேன். விஷயத்துக்கு அவரோட திரும்பி time முனவர் நான் பாஷா அவங்க பேசிட்டுமா? நேரம் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு நேரம் தரேன். எந்தெந்த விஷயத்துக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க இவ்வளவு பெண்கள் பாதிச்சிருக்காங்க, இவ்வளவு வீடியோ இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தன்மை கருதி சீரியஸ்னஸ் அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு கேட்கறது தவறா? ஹெலிகாப்டர் பிடிச்சா அது வேறங்க, அது வேற. இல்ல நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா அவர் கூப்பிட்டு வந்து கார்ல ஏத்திட்டு போய் எங்க சிஎம்ஓ டெப்டி சிஎம்ஓ மினிஸ்டர்கள் புடைசூட அவருக்கு ஜெர்மனிக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி பேசுறீங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க. ஓகே, நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. விமான நிலையம் எங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. சரி, ஓகே. திரு அருணன் குறுக்கிட